நான் ஓரல் ராபர்ட்ஸ்ன்ற பிரசங்கியார் சொல்கிறாரு, ரொம்ப தரித்திரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாராம், சம்பளம் கம்மி, ஒரு இளமையான பாஸ்டரு, இன்னொரு விசுவாசி வீட்டில் ஒரு ரூமில் குடியிருந்தாராம் மனைவியை வச்சுக்கிட்டு. குழந்தையும் பிறந்துருச்சு. பால் வேணா அவங்கள தான் கேட்கணும், அவங்க ஃப்ரிட்ஜில் தான் போய் எடுக்கணும். ஒரு சொந்தமாக ஒரு வீடு எடுக்கிறதுக்கு, வாடகைக்கு எடுக்கிறதுக்கு கூட இது இல்லை, வக்கு இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருந்தாராம். அவர் மனைவி சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணிடுச்சு, நான் போகிறேன் வீட்டுக்கு, உங்களுக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன்னுச்சான். அப்புறம் தான் அவருக்கு புத்தியாக வந்துருக்குது. ராத்திரிலாம் தூக்கமே வரல, என்னடா இதுன்னு. அடுத்த நாள் எழுந்திரிச்சு போனாராம், சர்ச்சில் நடத்திட்டு தன்ட்ட கொஞ்சம் தான் சம்பளத்தை வாங்கினாராம் பாருங்க. வாங்கி அதில் ஒரு பெரிய தொகையை காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டாராம் கோயிலுக்கு. அவங்களே கொடுக்குறது எவ்வளோ சம்பளம் தான், ரொம்ப குறைவு. அதனால வாங்கி காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டாராம் பாருங்க. வந்துட்டு, நான் ஆண்டவரே நான் விசுவாசிக்க போகிறேன், நீர் ஏதாவது பண்ணணும்னு படுத்து தூங்கிட்டாராம். இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை கத்தர் எழுப்பியிருக்கிறார். அவர் பாருங்க வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு. அங்கே ஒரு ஆள், கோயிலுக்கு ஒரு ஆள் பிஸ்னஸ் மேனு. அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான், அந்த காலத்தில், இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் என்ன பண்ணிருக்க, இந்த டின்லெல்லாம் போட்டு இப்படி வச்சு மரத்துக்கடியிலலாம் சொருகி வைப்பாரான் அவர் பணத்தை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சில ஒரு $400 நோட்டுகளை எடுத்து, $100 நோட்டுகள் எடுத்து, அப்போ அது பெரிய அமௌண்ட்டு பாருங்கள், லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமானம். அதை எடுத்து ஒரு டின்னில் போட்டு இதில் வச்சுருந்தாராம், மரத்துக்கடியில் புதைச்சி வச்சுருந்தாராம் பாருங்க. அவசரத்துக்கு உதவும் அந்த காலத்து ஆள். நைட்டில் தூக்கமே வரமாட்டேன் அந்த ஆளுக்கு. கத்தர் நித்திரையை தர்றவர் அவருடைய நித்திரையை கெடுத்துட்டாரு. எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. கத்தர் சொன்னார், போய் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளுக்கு கூட அப்படின்னு. நடுராத்திரில் இவர் தூங்கிட்டு இருக்காராம், வந்து கதவு தட்டுறாராம் அவர். இவர் தூங்கும் போதே ரொம்ப மனைவி ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டுருச்சான். என்ன சொன்னிச்சான், என்ன நினச்சிட்டு இருக்கிற, சம்பளத்தை வாங்கினா அதில் முக்கால்வாசி காணிக்கை வேற கொடுத்துட்டு வருவியாக்கும், குழந்தைக்கு பால் எங்கே வாங்குறது அப்படின்னு சண்டை போட்டு அவர் சொல்கிறாரு. அன்னைக்கு தான் எங்கள் பெட்டே என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஐஸ் பெட் மாதிரி ஆயிடுச்சுன்றாரு. அப்படியே கோல்ட் ஆயிடுச்சு, ஒரு வார்ம்த்தே இல்லை, ஒரு இதே இல்லை, எங்களுக்குள்ள ஒரு இதே இல்லாமல் போச்சு. ரொம்ப ஒரு வெறுப்பாகி போச்சு ரெண்டு பேருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் வந்து கதவு தட்டுறாராம் நைட்டில். திறந்தாராம். திறந்து பார்த்தா, என்னையா இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன்னாராம். சொன்னாராம், தூக்கமே வரமாட்டேன் ஓரல், நானும் தூங்கி பார்க்குறேன், என்ன நீ எந்திரிச்சேன், கடவுள் சொன்னார் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், என்னமோ ஏதோ தெரியல. எடுத்தாரம் பாருங்க, $400 கையில் இருக்குதான். அது சொல்கிறார், அது வரைக்கும் $100 நோட்டை என் கையால் வாங்கினதே இல்லை, நான் இளம் போதகர் வாங்கினதே இல்லை. அன்னைக்கு முதல் முறையா கடவுள் நைட்டில் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி அங்கே வேலை செஞ்சு கொண்டாந்து கொடுத்து அனுப்பிச்சாரு. எத்தனை பேர் நம்புறீங்க, நீங்கள் தூங்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு?